Hi, hello and வணக்கம் பசங்களா. வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு 8, 9 and 10 சேனல். நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். ஸோ எஸ் பசங்களா, இன்னைக்கு நம்மளோட குட்டி வாரியர்ஸ் பேட்ச்ல நம்ம இன்னைக்கு ஒன் ஷார்ட் சீரீஸ்ல எந்த செஷன் என்ன சாப்டர் மேம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட கெமிஸ்ட்ரியில நம்ம ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் தான் இந்த சாப்டரோட ஒன் ஷார்ட்ல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பசங்களா, நம்ம ஒன் ஷார்ட் சீரீஸ் எல்லா சாப்டர்ஸ்க்குமே நம்ம சயின்ஸ்ல நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்க இன்னும் செக் அவுட் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் இது உன்னோட ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் சரி, எல்லா எக்ஸாமுக்குமே பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த சாப்டரை நீ புரிஞ்சு படிக்கணும். ஓகே, ஸோ நீ எப்பயுமே இந்த சாப்டரை படிக்கிறப்ப கையில ஹேவ் அ பென் அண்ட் பேப்பர் அண்ட் இல்லைனா நீ நோட் புக்ல ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி படிச்சுட்டு வரலாம். சரியா? நீ சும்மா உட்காந்து புக்கை படிச்சுட்டு இருந்தனா எதுவுமே மண்டையில ஏறாது. அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த ஒன் ஷார்ட் செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க புக் பேக் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. சரியா? ஸோ ஐ திங்க் வி ஆர் ரெடி ஃபார் திஸ் சாப்டர். சரியா? ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன பார்க்க போறோம்? குட்டி வாரியர்ஸ்ல நம்ம ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் சாப்டர் தான் பார்க்க போறோம். ஸோ அண்ட் பசங்களா, இந்த சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல செக் பண்ணுங்க. கண்டிப்பா அதெல்லாம் நான் உனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். ஓகே, அண்ட் பசங்களா, இந்த செஷன் பிடிஎஃப் உனக்கு வேணும்னு நினைச்சேன்னா நம்ம பிசிக்ஸ் வாலா ஆப்ல குட்டி வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் இருக்கும். ஸோ அதில் சர்ச் பண்ணி நம்ம பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. சரியா? ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ இதில் நம்மளோட செஷன் பிடிஎஃப் அண்ட் இந்த சாப்டருக்கான டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் உனக்கு கிடைக்கும். ஸோ பசங்களா, ப்ளீஸ் கோ அண்ட் என்ரோல் இன் ஆர் குட்டி வாரியர்ஸ் பேட்ச். சரியா? ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். இந்த சாப்டர்ல என்னென்ன கான்செப்ட்ஸ் படிக்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம இந்த சாப்டர்ல ஆசிட்ஸ்னா என்ன, வாட் டு யூ மீன் பை ஆசிட்ஸ், வாட் டு யூ மீன் பை பேசஸ், what do you mean by neutralization reaction and what do you mean by indicators. ஓகே, அதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டர்ல நம்ம படிக்க போறோம். சரியா? ஸோ ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷனோட நம்மளோட acids and bases சாப்டருக்குள்ள நம்ம போலாம். ஸோ in our day to day life we come across different food substances. இப்போ கூட நீ பார்க்குற நேரம் மார்னிங்கா இருக்கலாம், ஆஃப்டர்நூனா இருக்கலாம், ஈவன் நைட்டா கூட இருக்கலாம். ஸோ இந்த டைம்ல நீ நிறைய சாப்பிட்டுட்டு இருப்ப. சாப்பிட்டு கொண்டே நீங்க நம்ம செஷன்லாம் கூட பார்க்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பீங்க, லஞ்ச் சாப்பிட்ருப்பீங்க, சில நேரத்தில் டின்னர் கூட சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட் சப்ஸ்டன்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதில் சம் சப்ஸ்டன்சஸ் லைக் டாமரின், கிரேப்ஸு, கர்டு, லெமன். ஓகே, என்ன மேம் சொல்கிறப்பே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ சில சப்ஸ்டன்சஸ் லைக் டாமரின், கிரேப்ஸ், கர்ட், லெமன் இதெல்லாம் சாப்பிட்ருக்கே அப்படின்னா இதில் ஏதோ ஒரு டேஸ்ட் உனக்கு காமனாக இருக்கும். என்ன டேஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இது எல்லாமே டேஸ்ட் சோர் இல்லையா? ஸோ சோர்னா என்ன? புளிக்கும் இல்லையா? ஸோ இந்த டாமரிண்டா இருந்தாலும் சரி, டாமரிண்டா என்ன? புளி. கிரேப்ஸ்னா என்ன? உனக்கு தெரியும், திராட்சை. ஓகே, அண்ட் கர்ட் தயிர் அண்ட் ஆல்சோ லெமன். இது எல்லாமே உனக்கு எப்படி இருக்கும் டேஸ்ட்? இது எல்லாமே உனக்கு புளிக்கும். ஸோ தே ஆர் சோர் இன் டேஸ்ட். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? These substances are called as acidic substances. And சில substances like sodium bicarbonate, சோப்லாம் மேம் யார் சாப்பிடுவா அப்படின்னு பார்த்தோன்னா, சில நேரத்தில் நீ குளிக்கிறப்பையோ உனக்கு முகத்துல நல்லா சோப்லாம் போடுறப்ப என்னாகும், சில நேரத்தில் சோப்பு தெரியாம உனக்கு நாக்கில் பட சான்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த சோப்லாம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்திருந்தனா யூ குட் ஈஸிலி சே தே ஆர் பிட்டர் இன் டேஸ்ட். அதெல்லாம் எப்படி இருக்கும்? அது கசக்கும். ஸோ இந்த மாதிரி கசக்கிற சப்ஸ்டன்சஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as basic. okay, so சில substances they are sour in taste and they are called as acidic substances, and சில substances அதெல்லாம் கசக்கும் and they are said to be basic. So this means that they contain either acid or base. But what are acids and base? So acidic basic ன்னு சொல்றீங்களே, அப்பனா அதுல acid இருக்குமா, அதுல base இருக்குமா? அப்ப acidனா என்ன, baseனா என்ன அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட் வரும். So what do you mean by acids? What do you mean by base? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை நம்ம ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் மேம்? ஸோ நீங்கள் ஜெயிலர் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வில்லன் கூட என்ன பண்ணுவான், அவனுக்கு அவன் சில ஆளுங்களெல்லாம் அவனோட எனிமீஸ் எல்லாம் என்ன பண்ணுவான், சல்ஃபியூரிக் ஆசிட்ல முழுகி அவன்
சாவடிப்பான் இல்லையா? ஸோ தட் இஸ் ராங், ஆக்சுவலி வெரி வெரி ராங். பட் அந்த ஆசிட் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படி பார்த்தோம்னா, ஆசிட் அவ்வளோ 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 டேஞ்சரஸ். சரியா? ஸோ ஆசிட்ன்றதுனா நம்ம அதை பார்த்து சாப்பிடுறோமே, அப்ப அது டேஞ்சரஸ் இல்லையா? அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஸோ சில ஆசிட்லாம் ரொம்ப வந்து டேஞ்சரஸ், சில ஆசிட் அவ்வளோ டேஞ்சரஸ் கிடையாது, மைல்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. So acids and base find applications in various products from soap used for shower to the vinegar in the kitchen. என்னது? So acids and bases எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸா நிறைய யூசஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற சோப்ல இருந்து அண்ட் அதே மாதிரி உன்னோட கிச்சன்ல வினிகர் வச்சிருப்பாங்க அம்மா, இல்லைனா போய் கேளு. இது எல்லாத்துலயுமே உனக்கு acids and bases இருக்கு. So acids and bases are biologically, industrially and environmentally important compounds. Okay? biologicalவும் சரி, என்வாயன்மெண்டலாவும் சரி, இண்டஸ்ட்ரீஸ்லயும் சரி, உனக்கு ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், among the medicines we use, நம்ம யூஸ் பண்ற மெடிசின்ஸ்ல aspirin is acidic and antacids are basic. ஈவன் நம்ம சாப்பிடுற மருந்துல கூட ஆசிட்ஸ்லாம் எப்படி இருக்குமா, அசிடிக்கா, சாரி ஆஸ்பிரின்ன்ற அப்படி டேப்லெட் வந்து அசிடிக்கா அண்ட் ஆன்டாசிட்ஸ் சில இதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். எப்போ நம்ம ஆன்டாசிட்ஸ் எடுப்போம்? சில நேரத்துல வந்து ஒரு மாதிரி இன்டைஜஷனா இருக்கு, அசிடிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. திடீர்னு ஈனோ அப்படின்னு ஒரு விளம்பரம்லாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஈனோ எடுக்கிறோம் பார்த்தியா, அந்த ஈனோ இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ ட்ரீட்மெண்ட் மெடிசன் தான். ஸோ அது என்னது? ஆன்டாசிட்ஸ். அசிடிட்டியை ட்ரீட் பண்ற அந்த மெடிசன் தான் we call it as antacids. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா பேசிக் அப்படின்றாங்க. அண்ட் நிறைய பயாலஜிக்கல் மாலிக்யூல்ஸும் உனக்கு ஆசிட்ஸ் அண்ட் பேசஸால மேட் ஆயிருக்கு. அதே மாதிரி டயட்ரி ஃபேட்ஸ் ஆர் ஆசிட்ஸ் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இன் டிஎன்ஏ ஆர் பேசஸ். ஓகே, நம்ம டிஎன்ஏல சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அண்ட் தே ஆர் பேசஸ். ஸோ இந்த லெசன்ல நம்ம என்ன படிக்க போறோம்? we will study about the properties and uses of acids. நியூட்ரலைசேஷன்னா என்ன, சரியா? So this is going to be a very very interesting chapter. Okay, so acids and bases எப்படி ரியாக்ட் ஆகும், அது எங்கெங்க இருக்கு, அப்புறம் அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, அப்புறம் நம்ம நியூட்ரலைசேஷன்னா என்ன, இதெல்லாம் பத்தி தான் நம்ம இப்ப படிக்க போறோம் in this chapter, acids, bases and salts. So first நம்ம acids நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அமிலங்கள்னு சொல்லுவோம். ஓகே, acids பத்தி நம்ம எப்ப படிக்க போறோம்? So acid அப்படின்ற வேர்ட் எதுல இருந்து உனக்கு டிரைவ் பண்ணிருக்காங்கன்னா, லாட்டின் வேர்ட்ல acidus அப்படின்ற வேர்ட்ல இருந்தா உனக்கு acid அப்படின்ற வேர்டை வந்து டிரைவ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ எந்தெந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து உனக்கு சோரா இருக்க புளிக்குதோ, சரியா? மேம் அப்ப எல்லா ஆசிடையும் நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? கிடையாது கிடையாது கிடையாது. அதுக்காக எல்லா ஆசிடையும் உட்காந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அவ்வளவுதான், நாக்கு செத்து போயிடும். பிகாஸ் சில acids they are very very dangerous. சரியா? So the chemical compounds which have sour taste, என்னது? chemical compounds which are sour in taste, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as acids. The chemical compounds which are sour in taste, they are called as acids. So all acids contain one or more replaceable hydrogen atoms in their molecules. என்னது? எல்லா ஆசிட்ஸும் அதோட கெமிக்கல் ஃபார்முலால one or more replaceable hydrogen atoms இருந்துச்சுன்னா, ஓகே, and when dissolved in water they release H+ ions. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கு இருக்குதுன்னா அதை நம்ம ஆசிட்னு சொல்லுவோம். என்ன ப்ராப்பர்ட்டி? அதாவது அந்த ஆசிட் மாலிக்யூல்ல வந்து ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கணும். என்னது? அந்த ஆசிட் மாலிக்யூல்ல ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். அண்ட் அந்த ஆசிடை நீ தண்ணியில டிசால்வ் பண்றப்ப, என்னது? அந்த ஆசிடை நீ தண்ணியில டிசால்வ் பண்றப்ப உனக்கு H+ அயான்ஸ் வந்து அந்த வாட்டர்ல கொடுக்குது அப்படின்னா அந்த காம்பவுண்ட நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as acid. சரியா? so all acids contain one or more replaceable hydrogen atoms in their molecules and when dissolved in water they release H+ ions. So example என்ன? hydrochloric acid, இதுல replaceable hydrogen atom இருக்கா? sulfuric acid, இதுல replaceable hydrogen atoms 2 இருக்கா? ஒன்னு இல்ல கண்ணா, 2 இருக்கு. nitric acid, இதுல replaceable hydrogen atom 1 இருக்கா? இது எல்லாமே இதுல replaceable hydrogen atoms இருக்கு. and அதே மாதிரி இத வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப அது ஹைட்ரஜன் அயான்ஸ் ரிலீஸ் பண்ணும். so they are acids. so hydrochloric acid நீ வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப, hydrochloric acid வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப you get hydrogen and chlorine ions. so இதுதான் ஆசிடோட ரியாக்ஷன் when dissolved in water. இது HCl ஆசிடுக்கு. அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன? H2SO4.
இதையும் நீ தண்ணியில டிசால்வ் பண்றப்ப you get hydrogen ion and sulfate ion. புரியுதா? So whenever you dissolve any acid in water, சரியா, எந்த ஒரு ஆசிடையும் நீ வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப உனக்கு ஹைட்ரஜன் அயான்ஸ் கொடுக்கும். அப்படியே ஹைட்ரஜன் அயான்ஸ் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து ஆசிட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா, கிளியரா? ஸோ ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் ஸ்வான்டே ஹெரீனியஸ் அவர் வந்து ஆசிட்ஸை பத்தி ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணாரு. என்ன தியரி ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னா, an acid is a substance which furnishes H plus ions or H3O plus ions in aqueous solution. இவர் தான் யாருப்பா இவரு? ஹெரீனியஸ். இவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு ஆசிட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் நீ எப்படி ஆசிட்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அது நீ வாட்டர்ல டிசால்வ் பண்றப்போ உனக்கு H plus ionsோ இல்லைனா H3O plus. அது என்ன H3O plus? H3O plus னா we call it as hydronium ion. சரியா, ஆக்சுவலா H plus ions கொடுத்தாவே அது வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஆசிட்னு சொல்லிடலாம். ஆனா இந்த H plus ions வந்து உனக்கு தனியா இண்டிபெண்டண்டா இருக்காது. இது நம்ம வாட்டரோட கம்பைன் ஆகி it will be always existing as hydronium ion. ஸோ ஒரு ஆசிட் வந்து வாட்டர்ல H plus ions இல்லைனா ஹைட்ரோனியம் அயான்ஸா வந்து aqueous solutionல ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா we call that substance as acid. சரியா? So acids are defined as chemical substances which release hydrogen ions when dissolved in water. புரியுதா? இதுதான் அவர் வந்து சொன்னார். So acids நம்ம ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ண போறோம், organic acids and inorganic acids. என்ன மேம் இது? ஒன்றும் இல்லடா, இப்போ ஆசிட்னா என்ன தெரிஞ்சு போச்சு. இப்போ அதை வந்து நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். எப்படி? டிபெண்டிங் ஆன் த சோர்சஸ். ஸோ இந்த ஆசிடை நம்ம எங்கேருந்து டிரைவ் பண்ணுறோம், எங்கேருந்து இந்த ஆசிடை நம்ம எடுக்கிறோம், அதை பொறுத்து நம்ம ஆசிடை வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ சில ஆசிட்ஸ்லாம் உனக்கு நேச்சுரலாக வளர்ற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லேயே சில ஆசிட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, நம்மளோட டொமேட்டோவில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது, வினிகர்ல அசிட்டிக் ஆசிட் இருக்கு, அண்ட் அதே மாதிரி நம்மளோட கர்ட்ல உனக்கு வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கு. இந்த மாதிரி நேச்சுரலி அக்கரிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல உனக்கு சில ஆசிட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க முடியும். அந்த ஆசிட்ஸ் எல்லாம் we call this as organic acid. ஸோ சிட்ரிக் ஆசிட் உனக்கு லெமன்ல இருக்கு, டார்டாரிக் ஆசிட் உனக்கு எங்க இருக்கும், உனக்கு டாமரின்ல இருக்கும். சரியா, டாமரின்னா என்ன, புளி. ஸோ இது எல்லாமே இந்த ஆசிட்ஸ் எல்லாமே உனக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல நம்ம டிரைவ் பண்றோம். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ஆர்கானிக் ஆசிட்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆர்கானிக் ஆசிட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ ஆப்பிள்ல மேலிக் ஆசிட் இருக்கு, வினிகர்ல அசிட்டிக் ஆசிட் இருக்கு, லெமன்ல சிட்ரிக் ஆசிட், டொமேட்டோல ஆக்சாலிக் ஆசிட், கிரேப்ஸ்ல டார்டாரிக் ஆசிட், ஈவன் டாமரின்லயும் டார்டாரிக் ஆசிட், மில்க்ல லாக்டிக் ஆசிட். சரியா? ஸோ ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் தேர் சோர்சஸ் பசங்களா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னென்ன சோர்ஸ்ல என்னென்ன ஆசிட் இருக்கு உனக்கு கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க, அசிட்டிக் ஆசிட் எந்த நேச்சுரல் சோர்ஸ்ல இருக்கு, வினிகர்ல இருக்கு அப்படின்னு நீ வந்து எழுதணும். ஓகே, மேலிக் ஆசிட் ஆப்பிள்ல, டார்டாரிக் ஆசிட் டாமரின்ல. ஓகே, ஸோ திஸ் டேபிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஆர்கானிக் ஆசிட்ஸ் உனக்கு நேச்சுரலி அக்கரிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருந்து உனக்கு அந்த ஆசிட்ஸை டிரைவ் பண்றோம்னா தே ஆர் ஆர்கானிக் ஆசிட்ஸ். அப்ப what about inorganic acids? So இதெல்லாம் இந்த ஆசிட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல நம்மளால வந்து எடுக்க முடியாது. rather இந்த ஆசிட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், these acids are produced artificially in industries. என்னது, இண்டஸ்ட்ரீஸ்லயோ லெபார்டரிஸ்லயோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆசிட்ஸை we synthesize it artificially. சரியா? நம்ம மற்ற ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி உனக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருக்கு. பட் நம்மளோட இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் உனக்கு நேச்சுரலாவே இருக்காது. இதை நம்ம ஆர்டிஃபிஷியலா சிந்தசைஸ் பண்ணுவோம், இல்ல லெபார்டரியில சிந்தசைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆசிட்ஸை தான் we call it as mineral acids or inorganic acids. For example நம்மளோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதுவுமே ஒரு மினரல் ஆசிட் or inorganic acid, sulfuric acid, nitric acid, இது எல்லாமே என்னது, இது எல்லாமே inorganic acid. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ் இருக்கு. இதை நீ 9th ஸ்டாண்டர்ட்ல படிப்பேன், நீ கவலைப்படாத. இப்போதைக்கு ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஆசிட் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம ஆசிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எப்படி இருக்கும், okay, without touching it or like without making it react with other substances, நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப புளிக்கும். ஆசிட்ஸ் ஆர் வெரி வெரி sour in taste. நீ லெமனை சாப்பிட்டு பார்த்திருக்கியா, லெமன் ஜூஸ் குடிப்பா சக்கரை போட்டு, ஆனா வெறும் லெமனோட எக்ஸ்ட்ராக்டை மட்டும் குடிச்சிருக்கியா, எப்படி இருக்கும் மேம், குடிக்கவே முடியாது. ஆமா, ஏன்னா அது புளிக்கும்.
Okay, yeah, because lemons are sour in taste. Why? Because they have citric acid. சரியா? So acids are sour in taste and they are corrosive in nature. என்னது? They are corrosive in nature. corrosive னா என்ன மேம்? corrosiveனா இது உன் ஸ்கின்ல பட்டுச்சுன்னா இது வந்து உன்னோட ஸ்கின்னை வந்து என்ன பண்ணிடும்? என்ன சொல்லுவாங்க? ஸ்கின்னை வந்து அப்படியே சதைச்சிடும். அந்த அளவுக்கு டேஞ்சரஸ். So strong acids can spoil substances like human skin, clothes and paper. So நாங்கலாம் வந்து chemistry labல இருக்கிறப்ப we will always wear lab coat, gloves இதெல்லாம் தான் போட்டுட்டு நாங்க lab குள்ள enter ஆகணும். ஏன்? Because தப்பி தவறி ஒரு ட்ராப்போ 2 ட்ராப் ஒரு ட்ராப் உனக்கு மேல பட்டா கூட உன் ஸ்கின்ல பட்டா கூட காலி காலி ஓட்டையே விழுந்துரும் நம்மளோட ஸ்கின்ல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கரோசிவ் டேஞ்சரஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதனால தான் நாங்கள் லேப் கோட்லாம் போட்டுட்டு பெரிய பெரிய க்ளவுஸ்லாம் போட்டுட்டு தான் நாங்கள் வந்து ஆசிட்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம். சரியா? அண்ட் ஜென்ரலி ஆசிட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் ஸ்டேட் பட் ஃபியூ acids exist in solid state as well. So usually acids வந்து liquid-ஆ தான் இருக்கும். சில acids மட்டும் solid state-ல இருக்கும். And acids வந்து usually acids வந்து colorless-ஆ தான் இருக்கும். So சில நேரத்துல வந்து நாங்க லேப்லலாம் இருக்கிறப்ப இது தண்ணியா, இந்த பீக்கர்ல இருக்கிற இந்த பாட்டில்ல இருக்கிற தண்ணியா ஆசிடான்றது கன்ஃபியூஷனா இருக்கும். தண்ணின்னு சொல்லிட்டு நீ டக்குன்னு இப்படி ஹேண்டில் பண்றப்ப அது கீழே போட்டு அது கீழே கொட்டுச்சுன்னா அவ்வளவுதான் காலி. ஸோ அதனால தான் கலர்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ தண்ணின்னு நினைக்கவே முடியாது. அது சில நேரத்துல எப்படி இருக்கும்? அது வந்து ஆசிடா இருக்கலாம். சரியா? ஆசிட் சேஞ்ச் த கலர் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ். ஓகே, இண்டிகேட்டர்ஸ்னா என்ன? ஸோ ஒரு இந்த சொல்யூஷன் வந்து ஆசிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா ஆசிடையும் உட்காந்து நாக்குல போட்டு அது புளிக்குதா இல்லையான்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியுமா? அவ்வளவுதான், உன்னோட நாக்கு வந்து வெந்து போயிடும் இல்லையா? ஸோ நான் வந்து டேஸ்ட் பண்ணாமே சில ஆசிட்ஸ் இது ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ யூஸ் சம் சப்ஸ்டன்ஸ் கால்ட் இண்டிகேட்டர்ஸ். அதுல ஒண்ணுதான் லிட்மஸ் பேப்பர். இதுல ப்ளூ லிட்மஸ் பேப்பர்னு ஒண்ணு இருக்கு. இந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பரை நீ ஒரு சொல்யூஷன்ல போடுற அப்படின்னா அந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பரை அந்த சொல்யூஷன்ல போட்டோன்னே அந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பர் உனக்கு ரெட்டா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சொல்யூஷன் வந்து ஆசிட்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணல, தொட்டு பார்க்கல, எதுவும் பண்ணல. நான் ஜஸ்ட் அந்த பேப்பரை உள்ள போட்டு அந்த பேப்பரோட கலர் சேஞ்சை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? அந்த சொல்யூஷன் ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளூ லிட்மஸ் பேப்பர் எனக்கு ரெட்டா மாறிச்சுன்னா ஐ கேன் சே தட் த சொல்யூஷன் இஸ் ஆசிட். ஸோ ஆசிட் என்ன பண்ணும்? ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டா சேஞ்ச் பண்ணும். ஆமா, அப்ப ரெட் லிட்மஸ் பேப்பர் நான் எங்கேயோ படிச்சிருக்கேனே. ஆமா, ரெட் லிட்மஸ் பேப்பர் உனக்கு ஆசிட்ல வந்து ப்ளூவா மாறாது. ப்ளூ லிட்மஸ் பேப்பர் தான் ரெட்டா மாறும். அப்ப ரெட் லிட்மஸ் பேப்பர் என்ன ஆகும் மேம்? ரெட் லிட்மஸ் பேப்பர் உனக்கு அப்படியே தான் இருக்கும், கலர் எந்த சேஞ்சும் நடக்காது. அண்ட் அதே மாதிரி there is another indicator called as methyl orange. இந்த சொல்யூஷனை நீ ஆசிட்ல போடுறப்ப அதோட கலர் சேஞ்ச் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ மீத்தேல் ஆரஞ்சை நம்ம ஒரு சொல்யூஷன்ல போடுறோம். அந்த சொல்யூஷன் வந்து டோட்டலா உனக்கு பிங்கா மாறுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? அந்த சொல்யூஷன் இஸ் an acid அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? So these are the properties. And அதே மாதிரி acids are soluble in water. வாட்டர்ல நல்லாவே வந்து கலக்கும். Solutions of acids conduct electricity. என்ன மேம் சொல்றீங்க? ஆமாண்டா பசங்களா. ஸோ இந்த சொல்யூஷன்ல, இந்த ஆசிட் சொல்யூஷன்ல நீ எலக்ட்ரிக் சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணிக்கோ. ஒரு பல்ப் அங்க வந்து மாட்டிடு. ஓகே, நீ ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னு என்ன ஆகும்? இந்த சொல்யூஷன்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி உனக்கு அந்த பல்ப் வந்து இட் வில் க்ளோ. மேம் why that is so? ஆசிட்ல கரண்ட் பாஸ் ஆகுமா? எஸ், ஆசிட் will conduct electricity. ஏன்? because electricity உனக்கு எதனால வந்து electricity produce ஆகுது? because of the flow of charges. இல்லையா? ஸோ இங்கேயுமே நம்ம ஆசிட் சொல்யூஷன்ல நம்மளுக்கு அயான்ஸ் இருக்கா? ஸோ இந்த அயான்ஸ் ஆக்ட் as charges and it will produce electricity. ஸோ ஆசிட்ஸ் வந்து உனக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். ஸோ இதான் physical properties of acids. ஸோ பென்சோயிக் ஆசிட் உனக்கு சாலிடா இருக்கும்னு சொன்னல, பென்சோயிக் ஆசிட் ஆக்சுவலா உனக்கு கிறிஸ்டல்ஸா இருக்கும். சரியா? மோஸ்ட் ஆஃப் த ஆசிட்ஸ் உனக்கு சொல்யூஷனா தான் இருக்கும். ஆனா ஓகே, ஸோ வி ஃபீல் ஹங்க்ரி இல்லையா? பசிக்குது மேம், பசிக்குதுமா, ஏதாச்சும் சாப்பிட கொடு அப்படின்லாம் நீ கேட்ப இல்லையா? எதனால பசிக்குது அப்படி தெரியுமா? உன்னோட ஸ்டமக்ல, என்னது உன்னோட ஸ்டமக்லயே நம்மளுக்கு என்ன இருக்கு? உன்னோட ஸ்டமக் இல்லை, என்னோட ஸ்டமக்கும் சரி, ஹியூமன் பீயிங் ஸ்டமக்ல நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸோட ஸ்டமக் வந்து ஒரு ஆசிட் வந்து செக்ரேட் பண்ணும். என்ன ஆசிட் மேம்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதுவுமே வெரி டேஞ்சரஸ் ஆசிட். அது உன்னோட ஸ்டமக்ல வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஆசிட் செக்ரேட் ஆனா மட்டும்தான் யூ ஃபீல் ஹங்க்ரி. ஸோ வி ஃபீல் ஹங்க்ரி டியூ டு தி
corrosive action of hydrochloric acid on the inner lining of the stomach. So stomach ஓட inner liningல இந்த ஆசிட் படுறதுனால தான் நம்மளுக்கு பசிக்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து வருது. So when the level of hydrochloric acid goes higher, it causes ulcer. So நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தியா, பசிச்சா நீ சாப்பிடணும், பசிச்சா சாப்பிடு அப்படின்வாங்க. அப்படியே நீ அப்படியே காய போடாத வயிற அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆசிட் வந்து செக்ரீட் ஆகி நம்ம அந்த ஸ்டொமக்கோட லைனிங்ல பட்டா மட்டும்தான் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து பசிக்கும். நிறைய ஆசிட் செக்ரீட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும், உனக்கு அந்த இன்னர் லைனிங் ஃபுல்லாவே வந்து அப்படியே வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ யூ கெட் அல்சர். என்னது, யூ கெட் அல்சர். அதனால தான் பசங்களா டைம்க்கு சாப்பிடணும். எல்லாரும் டைம்க்கு சாப்பிடு, ரொம்ப லேட்டா சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் திட்டுவாங்க இல்லையா? எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவர் செக்ரீஷன் ஆஃப் ஆசிட் நடந்துரும். அப்புறம் ஸ்டமக்ல நிறைய ஆசிட் செக்ரீட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஸ்டமக் டேமேஜ் ஆயிடும், அல்சர் வந்துடும். தேவையா நமக்கு கரெக்டான டைம்ல நம்ம சாப்பிடலாம் இல்லையா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் பார்த்தோம். இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஸோ பசங்களா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த ரியாக்ஷனை நீ வந்து எழுதி பார்த்தா மட்டும்தான் நல்லா மண்டையில ஏறும். ஸோ ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். So metals like zinc, magnesium, aluminium, iron, etc. இது எல்லாமே என்ன மெட்டல்ஸ் இல்லையா? இது எல்லாமே ஆசிட்ஸோட ரியாக்ட் ஆகி, லைக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், இதோட ரியாக்ட் ஆகி தே ஃபார்ம் மெட்டல் சால்ட்ஸ். ஸோ மெட்டல்ஸ் வந்து உனக்கு ஆசிடோட ரியாக்ட் ஆனா உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? தே ஃபார்ம் மெட்டல் சால்ட்ஸ் அண்ட் ரிலீஸ் ஹைட்ரஜன் கேஸ். சரியா? So metals acid oda react ana you get metal salts and hydrogen gas. This is the general reaction of how a metal will react with acid. So எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்டல் ஆசிடோட ரியாக்ட் ஆனா உனக்கு ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும், பிளஸ் என்ன கேஸ் ரிலீஸ் ஆகும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹைட்ரஜன் கேஸ். மேம் இது ஹைட்ரஜன் கேஸ் தான் நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ஒன்றும் இல்லை, நிறைய பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அதாவது ஆசிட்ல நீ மெட்டல் போடுறப்போ ஒரு நிறைய பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா ஓகே, அங்க ஏதோ ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுது. இது ஹைட்ரஜன் கேஸ் தான் நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, ஒரு பர்னிங் மேட்ச்ஸ்டிக்கை நீ வந்து இந்த ரியாக்ஷன் கிட்ட நீ எடுத்துட்டு போன அப்படின்னா இந்த கேஸ் பட்டு அந்த பர்னிங் மேட்ச்ஸ்டிக் வந்து இன்னும் நல்லா பாப் சவுண்டோட நல்லா வந்து பர்ன் ஆகும். அப்படி உனக்கு பாப் சவுண்ட் கேட்டுச்சுன்னா ஓகே, இந்த கேஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸ்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை நான் என்ன சொல்லுவேன், ஐ கால் திஸ் ஆஸ் பாப் சவுண்ட் டெஸ்ட் ஃபார் தி test of hydrogen. Okay, yes. So whenever a metal is reacting with acid, it forms salt plus hydrogen gas. So reactions nalla ஞாபகம் வச்சுக்கோ, zinc plus HCl gives zinc chloride plus hydrogen gas. இது என்ன மேம் ஆரோ மார்க்? இந்த மாதிரி மேல் நோக்கி ஆரோ மார்க் போட்டா ஓகே, அந்த கேஸ் வந்து மேல ரிலீஸ் ஆகி போகுதுன்னு அர்த்தம். Iron plus sulfuric acid gives FeSO4 plus hydrogen gas. Clear? So reaction with metals. So இதுதான் உனக்கு சொல்லிருக்காங்க ஹைட்ரஜன் கேஸ் டெஸ்ட். ஓகே, சோ என்ன எடுத்திருக்காங்க உனக்கு? டெஸ்ட் டியூப்ல டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்திருக்காங்க. அதுல had few pieces of magnesium ribbon. Magnesium is a metal இல்லையா? சோ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல நீ மெக்னீசியம் போடுற, அப்ப என்ன நடக்கும்? உனக்கு நிறைய பபிள்ஸ் வர மாதிரி தெரியும். ஓகே, இப்போ நீ ஒரு பர்னிங் மேஸ்டிக்க பக்கத்துல எடுத்துட்டு வரப்ப உனக்கு டக்குன்னு ஒரு பாப் சவுண்ட் கேட்கும். ஸோ விச் மீன்ஸ் அந்த கேஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டெஸ்ட் ஃபார் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இந்த காப்பர், ஸோ எல்லா மெட்டல்ஸுமே எனக்கு வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆகுமா சார்? மேம் சாரி, ஸோ எல்லா ஆசிட்ஸ் வந்து எனக்கு மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகுமா அப்படின்னா சொல்ல முடியாது. There are some metals which do not react with acids. அது என்ன மெட்டல்ஸ்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, so copper or brass. என்னது? காப்பர், பித்தளை, காப்பர் or brass vessels நான் உனக்கு குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த காப்பர் or brass vesselsல உனக்கு ஈயம் பூசுவாங்க. என்னடா இது மேம் என்னென்னமோ சொல்றாங்களே, நான்லாம் கேட்டதே இல்லையே. ஆக்சுவலா நீ பார்த்தனா ஈயம்னா என்னது? டின். என்னது? ஸோ இந்த காப்பர் வெசல்ஸ்ல உனக்கு வந்து டின் கோட்டிங் இருக்கும். ஓகே, அதான் நம்ம ஈயம் பூசுறதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு இந்த காப்பர் வெசல்ஸ்ல இந்த டின் வந்து கோட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா,
If it is not coated, the organic acids present in the food will react with copper and make the food poisonous. So நம்ம tin வந்து உனக்கு வந்து ஆசிடோட ரியாக்ட் பண்ணாது. ஆனா நான் சொன்னேன்ல மெட்டல்ஸ் வந்து ஆசிடோட ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் சால்ட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் கொடுத்துரும்ல. ஸோ அதனால இந்த காப்பர் இந்த சமைக்கிறப்ப இந்த ஆர்கானிக் ஃபுட்ல இருக்கிற இந்த ஆசிட்ஸ்லாம் வந்து இந்த மெட்டலோட ரியாக்ட் ஆகக்கூடாது. அப்ப வேற ஏதாவது சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த காப்பர் வெசல அவங்க டின்னால கோட் பண்ணியிருப்பாங்க. சரியா? So this tin isolates the vessel from the action of acids and prevents food poisoning. So ஏதோ நடந்து ஏதோ இந்த டின் மெட்டல் கோட் பண்ணல அப்படின்னா இந்த காப்பர் வந்து உனக்கு ஆசிடோட ரியாக்ட் ஆகி வேற சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி அப்புறம் அதை நீ சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ரியாக்ஷன் வித் மெட்டல் கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல் பார்த்தோம். இப்போ மெட்டல் கார்பனேட்ஸ் அண்ட் மெட்டல் பைகார்பனேட்ஸ் ஆசிட்ஸோட ரியாக்ட் ஆனா என்ன நடக்கும்? ஓகே, ஸோ லைம்ஸ்டோன் வந்து இட் இஸ் நத்திங் பட் கால்சியம் கார்பனேட். இது ஒரு கார்பனேட்டா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆசிடோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ஆசிடோட ரியாக்ட் பண்றப்ப what do I get? I get calcium sulfate plus water plus மெயினா I get a gas called as carbon dioxide gas. என்னது? எனக்கு மெட்டல் வந்து கார்பனேட்ஸோட ரியாக்ட் பண்றப்ப எனக்கு என்ன கேஸ் ஃபார்ம் ஆகுது? எனக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஃபார்ம் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மெட்டல்ஸ் நீ ஆசிடோட ரியாக்ட் பண்றப்ப உனக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆச்சு. இதே நீ வந்து ஆசிட் வந்து மெட்டல் கார்பனேட்ஸோட ரியாக்ட் பண்றப்ப யூ கெட் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஸோ பசங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ரியாக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பசங்க இதுல தான் தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னது? இதுல தான் எனக்கு தப்பு பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கால்சியம் கார்பனேட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் gives calcium sulfate plus carbon dioxide plus water. சரியா மேம்? ஆனா நீங்க கார்பனேட்க்கு மட்டும் தான் சொன்னீங்களே, பைகார்பனேட்க்கு சொல்லலையே. பைகார்பனேட்ல உனக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்க ஆக்சுவலா இந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்னன்னு நீங்க சொல்லுங்க. லெமன் ஜூஸையும் பேக்கிங் சோடாவையும் நான் மிக்ஸ் பண்றேன். ஓகே, அப்போ எனக்கு என்ன நடக்கும்? ஆக்சுவலி யூ கேன் see lot of bubbles coming out. எதனால அப்படின்னு வந்து சொல்லு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் acids, reaction with metal carbonates and metal bicarbonates, அதாவது ஹைட்ரஜன் கார்பனேட்ஸோட பார்த்தாலும் உனக்கு ஹைட்ரஜன் லைக் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் ரிலீஸ் ஆகும். ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் வந்து உனக்கு ஹைட்ரஜன் கேஸ். ரியாக்ஷன் வித் மெட்டல் கார்பனேட்ஸ் அண்ட் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்ஸ் உனக்கு என்ன கேஸ் ரிலீஸ் பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் பண்ணும். தேர்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைடு. என்னது? ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைடு. எக்ஸாம்பிள் நம்ம கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கலாமா? இது ஒரு மெட்டல் ஆக்சைடா இல்லையா? சோ இந்த மெட்டல் ஆக்சைடை நான் ஒரு ஆசிடோட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். என்ன நடக்குது? மெட்டல் ஆக்சைடை நான் வந்து ஆசிடோட ரியாக்ட் பண்றப்ப ஐ கெட் மெட்டல் சால்ட் பிளஸ் வாட்டர். எந்த மெட்டல் ஆக்சைடை நீ ஆசிடோட ரியாக்ட் பண்ணாலும் இதான் உனக்கு ரியாக்ஷன். என்னது? ஒரு மெட்டல் சால்ட் ஃபார்ம் ஆகும், ஒரு வாட்டர் ஃபார்ம் ஆகும். தட்ஸ் ஆல். வாட்டர் மே பி த மெட்டல் ஆக்சைடு. ஓகே, சோ இங்க கால்சியம் ஆக்சைடு எடுக்கிறதுனால கால்சியம் ஆக்சைடு பிளஸ் HCl gives calcium chloride plus water. ஸோ ரியாக்ஷன் தான்டா தம்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன? ஸோ ஓகே, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். இப்போ யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் பார்க்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எங்க இருக்குன்னு சொன்னேன்? நம்மளோட ஸ்டமக்ல இருக்குன்னு சொன்னேன்னா அதுதான் வந்து டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இட் ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். நெக்ஸ்ட் என்ன? வினிகர். உன்னோட கிச்சன்ல அம்மா கிட்ட கேளு, வினிகர் இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வினிகரை தான் நம்ம ஃபுட் மெட்டீரியல்ஸை ப்ரிசர்வ் பண்ணதுக்கு, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வினிகர்லாம் உனக்கு பிக்கல்ல கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ வினிகர் இஸ் யூஸ்டு டு ப்ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். தேர்ட் என்ன ஆசிட்? பென்சாயிக் ஆசிட். இது எங்க யூஸ் பண்ணுவாங்க? டு ப்ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் லைக் பிக்கிள். இதுவுமே ஃபுட் மெட்டீரியல்ஸ் லைக் பிக்கிளை வந்து ப்ரிசர்வ் பண்ணதுக்கு உனக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன? சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆஃப் ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ். என்னது? சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆஃப் ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா டு மேக் வாஷிங் அண்ட் பாத்திங் சோப். என்னது? வாஷிங் அண்ட் பாத்திங் சோப்பு ப்ரிப்பேர் பண்ணதுக்கு தே யூஸ். அண்ட் நெக்ஸ்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த ஜெயிலர் படத்துல வந்திருக்கும் பாத்தியா? இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as king of chemicals. என்னது? இதுதான் நம்ம king of chemicalsனு சொல்லுவோம். ஏன்? பிகாஸ் இதுல இருந்து நம்ம நிறைய ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே,
நிறைய காம்பவுண்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து ஒரு குட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை நீ ஒரு ரியாக்ஷன்ல போடுறனா அந்த ரியாக்டன்ட்ல இருந்து உனக்கு வாட்டர் மாலிகுலை இது ரிமூவ் பண்ணி எடுத்துரும். அதனால தான் we call this as a dehydrating agent. அண்ட் அதே மாதிரி நம்ம சல்ஃபியூரிக் ஆசிடை வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் டு மேக் டிட்டர்ஜென்ட்ஸ், பெயிண்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ். சரியா? So பசங்களா, these are the uses of acids, very important. So already acids na என்னன்னு பார்த்தோம், physical properties பார்த்தோம், chemical properties பார்த்தோம், uses of acids பார்த்தோம். So acids are completely done இல்லையா? And even hydrochloric acid, nitric acid and sulfuric acid அது laboratoryல நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, these are very important laboratory reagents. And எல்லா லிவிங் ஆர்கானிசம்லயுமே ஒரு நியூக்ளியர் மெட்டீரியல் ஒன்று இருக்கும், that is called as nucleic acid. So DNA ஓட full form என்ன தெரியுமா? deoxyribonucleic acid. DNA உன்னோட செல்ல தானே இருக்கு. ஸோ ஒவ்வொரு செல்லுலையுமே உனக்கு ஆசிட் இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு ஆசிட் வந்து it is very important. So animals have deoxyribonucleic acid, DNA. And plantsல உனக்கு என்ன இருக்கும்? நியூக்ளியர் மெட்டீரியல் உனக்கு ரைபோநியூக்ளிக் ஆசிட், RNA. சரியா? ஸோ ஆசிட்ஸ் உனக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஈவன் நீ குடிக்கிற சில நேரத்தில் நம்ம ஸ்ப்ரைட்டு, 7-Upலாம் கொடுப்போம்ல, அதில் உனக்கு கார்போனிக் ஆசிட் இருக்கு. ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஸோ பிக்கிள்ஸ் வந்து ரொம்ப நாளா வந்து எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம ஊறுகாவை நம்ம வந்து அப்படியே வந்து வச்சிருப்போம். எதனால? பிகாஸ் அதுல நம்ம ஒரு ஆசிட் போடுறோம். அந்த ஆசிட் வந்து இந்த பிக்கில வந்து கெட்டு போகாம, ஸ்பாயில் ஆகாம தடுக்கும். என்னது அந்த ஆசிட்? தட் இஸ் கால்ட் அஸ் வினிகர், அசிட்டிக் ஆசிட் இல்லைன்னா பென்சாயிக் ஆசிட் நம்ம ஆட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன? இவ்வளோ நேரம் நம்ம ஆசிட்ஸை பத்தி வெரியா சூப்பரா படிச்சோம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்க என்கிட்ட கேட்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதோட ஆப்போசிட் இல்லைன்னா இதோட வந்து எனிமி இல்ல ஃப்ரெண்டுனே வச்சுக்கோ. ஓகே, என்னது? நம்ம பேசஸ். இவ்வளோ நேரம் ஆசிட்ஸ் பத்தி படிச்சோம், தட் இஸ் அமிலங்கள். இப்போ நம்ம படிக்க போறது we have to talk about bases. ஸோ காரங்கள், அந்த காரம் இல்லை. சரியா? ஸோ நம்ம டெய்லி சோப்லாம் யூஸ் பண்ணுவோம், டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், இது எல்லாமே உனக்கு பேசஸால தான் மேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சோப்பெல்லாம் தொடுறப்ப நல்லா வலிக்கிட்டு போகும் பாத்தியா? ஸோ சோப்ல நல்லா வலிக்கிட்டு போகுது பாத்தியா? சோப்பியா இருக்கு பாத்தியா? ஸ்லிப்பரியா இருக்கு பாத்தியா? ஸோ அதே மாதிரி தான் பேசஸும், தே ஆர் ஸ்லிப்பரி நேச்சர். ஸோ சோப்ஸ் ஏன் ஸ்லிப்பரியா இருக்கு? டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் பேஸ். ஓகே, ஸோ பேசஸ் நீ எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? பேசஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் that are corrosive and bitter in taste. So basesலாம் என்ன? இதெல்லாம் ஒரு chemical substances. இதுவுமே வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இது நம்ம ஹியூமன் ஸ்கின்ல பட்டாலும் உனக்கு என்ன நடக்கும்? உனக்கு ஸ்கின் டேமேஜ் ஆயிடும். They are corrosive in nature and they are bitter in taste. Acids வந்து புளிக்கும்னு சொன்னேன், ஆனா பேசஸ் வந்து உனக்கு கசக்கும். என்னது? பேசஸ் வந்து உனக்கு கசக்கும். A lot of bleaches, soaps, detergents, toothpaste, etc. contain bases. என்னது? bleaches, soaps, detergent, toothpaste. நீ பல்லு விளக்குறல toothpaste, அந்த toothpasteலயுமே உனக்கு என்ன இருக்கு? You have bases. So in contrast to acids which release hydrogen ions in water, bases வந்து உனக்கு hydroxide ion கொடுக்கும் வாட்டர்ல. What is this ma'am? Yes. So பசங்களா, அங்க என்ன சொன்னாரு ஹரீனியஸ்? ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆசிட்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அதை நீ வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப அந்த ஆசிட் வந்து வாட்டர்ல உனக்கு ஹைட்ரஜன் அயான்ஸை ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னேன். அப்படி ஒரு சப்ஸ்டன்ஸ் உனக்கு வாட்டர்ல ஹைட்ரஜன் அயான்ஸ் ரிலீஸ் பண்ணுச்சுன்னா தட் சப்ஸ்டன்ஸ் இஸ் an acid. அதே மாதிரி பேசஸ் வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப பேசஸ் உனக்கு ஹைட்ரஜன் அயான்ஸ் ரிலீஸ் பண்ணாதுக்கன்னா பேசஸ் வந்து உனக்கு ஹைட்ராக்சைடு அயான்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஹைட்ராக்சைடு அயான்ஸ்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் OH minus ions. ஓகே, ஸோ NaOH இஸ் அ பேஸ். இதை நீ வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப Na plus OH minusனு இது பிரிஞ்சிரும். ஸோ இட் இஸ் கிவிங் OH minus ions in water இல்லையா? கிளியரா? So the chemical substances that release hydroxide ions when dissolved in water are called as bases. So bases na enna? இதை நீ வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப அது உனக்கு OH minus ions கொடுக்குது. அப்படி என்றால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? We call it as bases. Okay, so sodium hydroxide இருந்தாலும் சரி, potassium hydroxide இருந்தாலும் சரி, இதை நம்ம வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப you get the metal ion
along with hydroxide ion. புரியுதா நல்லா புரியுதா? ஸோ ஆசிடை நான் வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப எனக்கு H plus ion ரிலீஸ் ஆச்சா? அதே மாதிரி நான் பேஸ வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப எனக்கு OH minus ion ரிலீஸ் ஆகுது. This is very important. So water soluble இதுலயுமே எல்லா பேஸும் உனக்கு தண்ணில soluble ஆகுமானா கிடையாது. சில பேசஸ் தான் தண்ணில டிசால்வ் ஆகும், சில பேசஸ் தண்ணில டிசால்வ் ஆகவே ஆகாது. So அந்த bases எல்லாம் what do we call? Water soluble bases. They are called as alkalis. என்னது? Water soluble bases are called alkalis. சரியா? So எல்லா bases அப்ப soluble ஆகுமா மேம் வாட்டர்ல? கிடையாது. எல்லா பேஸுமே உனக்கு வாட்டர்ல soluble ஆகாது. சில bases தான் வாட்டர்ல soluble ஆகும், and those bases are called as alkalis. சரியா? So bases like sodium hydroxide, potassium hydroxide, calcium hydroxide, ammonium hydroxide are highly soluble in water and hence they are called as alkalis. So எந்தெந்த பேசஸ்லாம் உனக்கு பயங்கரமா வாட்டர்ல soluble ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? alkalis சொல்லுவோம். So சில chemical substance வந்து hydroxide ion ரிலீஸ் பண்ணாது, பட் அதையும் நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம். என்னது மேம்? ஆமாண்டா, மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ சில பேசஸ் வந்து என்னதான் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணாலும் ஹைட்ராக்சைல் அயான்ஸ் உனக்கு வந்து ரிலீஸ் பண்ணாது. ஓகே, ஸோ இருந்தாலும் அது வந்து தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் பேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட் இது எல்லாமே தண்ணியில் டிசால்வ் பண்ணுறப்ப OH மைனஸ் அயான் கொடுக்காது, ஹைட்ராக்சைல் அயான் ரிலீஸ் பண்ணாது. பட் இருந்தாலுமே தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் பேசஸ். கிளியரா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஸோ நம்ம பேசிக்கா யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன பேசஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடை நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as milk of magnesium. அண்ட் யூஸ் பண்ற டிட்டர்ஜென்ட்ஸ், ஓகே, துணிலாம் துவைப்பீங்க இல்லையா? நீங்க துவைக்க மாட்டீங்க, அம்மா துவைப்பாங்க, வாஷிங் மிஷின்ல போடுவாங்க டிட்டர்ஜென்ட்ஸ். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டிட்டர்ஜென்ட்ஸ்ல உனக்கு என்ன பேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, அண்ட் ஈவன் உன்னோட சோப்லேயுமே சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. அதே மாதிரி இந்த காலிங்லாம் இருக்கு பாத்தியா, அதே மாதிரி விண்டோஸ் கிளீன் பண்றதுக்கு சில சொல்யூஷன்லாம் இருக்கும் பாத்தியா, அதுல என்ன பேஸ் இருக்கும்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு. அண்ட் லைம் வாட்டர்னா லெமன் ஜூஸ் நினைச்சிடாத, லைம் வாட்டர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். லைம் வாட்டரை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? வெள்ளையெல்லாம் அடிப்பாங்க ஆக்சுவலா. ஓகே, ஸோ அதுலயுமே உனக்கு பேஸ் இருக்கு, தட் இஸ் நத்திங் பட் கால்சியம் ஹைட்ராக்சைடு. அண்ட் சோப்புல அகெயின் யூ ஹேவ் எய்தர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சில நேரத்தில் சோடியம் ஹைட்ராக்சைடும் இருக்கும். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி சில பேசிஸ்ல வந்து உனக்கு வாட்டர்ல டிசால்வ் பண்றப்ப OH மைனஸ் அயான்ஸ் உனக்கு ரிலீஸ் பண்ணாது, பட் இருந்தாலும் அதை நம்ம பேசஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோடியம் கார்பனேட், ஓகே, அதுல உனக்கு OH minus ions release பண்ணாது, but they are considered as bases. So sodium carbonate is commercially called as washing soda. And அதே மாதிரி நம்ம sodium bicarbonate is commercially called as baking soda. And caustic soda is called as sodium hydroxide and caustic potash is potassium hydroxide. சரியா? So sodium carbonate washing soda ன்னு சொல்லுவோம், sodium bicarbonate baking soda ன்னு சொல்லுவோம், and caustic soda is sodium hydroxide and caustic potash is sodium hydroxide. புரியுதா? So நம்ம சில substances sodium oxide, potassium hydroxide, calcium oxide, copper oxide, calcium hydroxide, ammonium hydroxide, மேம் போதும் போதும் போதும், இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் ஆசிட் பேஸ் ஆல்கலி ஆக்சைடுன்னு சொல்லிட்டு நீங்க கிளாசிஃபை பண்ணணும். சரியா? ஸோ ஆக்சைடுன்னு முடிகிறது எல்லாமே என்னது? தே ஆர் என்னது? ஆக்சைடு ஃபார்ம் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோடியம் ஆக்சைடு, நம்ம கால்சியம் ஆக்சைடு, நான் ஃபார்முலாவே எழுதுறேன், காப்பர் ஆக்சைடு, அப்புறம் ஜிங்க் ஆக்சைடு, அப்புறம் ஃபெரிக் இல்லை, அவ்வளோதான். ஓகே, அண்ட் பேசஸ்லாம் பார்த்தோன்னா நம்மளோட சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இது எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தோன்னா பேசஸ் தான். ஆல் தீஸ் ஆர் பேசஸ்.
பட் இதுல எது வந்து உனக்கு soluble in water அத கண்டுபிடிச்சு அதெல்லாம் நீ என்ன சொல்லணும், அதெல்லாம் நீ ஆல்கலின்னு போடணும். சரியா? bases which are soluble in water அத மட்டும் தான் நாம என்ன சொல்லுவோம், ஆல்கலின்னு சொல்லுவோம். இவ பேசஸோட physical property பார்க்கலாம். ஸோ எப்படி ஆசிட்ஸ் வந்து உனக்கு லிக்விட் ஸ்டேட்ல தான் மோஸ்ட் காமனா இருந்துச்சோ, பட் நம்மளோட பேஸ் வந்து யூஸ்வலா சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். பட் சில பேசஸ் வந்து உனக்கு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். அப்படியே உல்டா, அங்க ஆசிட்ஸ் மோஸ்டா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும், சில ஆசிட்ஸ் தான் உனக்கு சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். பட் இங்க நம்மளோட பேஸ் வந்து யூஸ்வலா இட் வில் பி இன் சாலிட் ஸ்டேட், பட் சில பேசஸ் இட் வில் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் ஸ்டேட் லைக் அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு எக்ஸெட்ரா. ஸோ பேசஸ் கிவ் சோப்பி டச். பேசஸை நம்ம தொடுறப்ப பயங்கர சோப்பியா இருக்கும். ஓகே, ஒன்லி இன் aqueous medium, not in dry nature. And bases வந்து பிட்டரா இருக்கும், கசக்கும். And bases are also corrosive in nature. ஓகே, உன்னோட ஸ்கின்ல இந்த பேசஸ் பட்டுச்சுன்னா அது உன்னோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் பேசஸ் ஆர் ஆல்சோ ஜென்ரலி கலர்லெஸ், இதுக்குமே கலர் இருக்காது. அண்ட் இது இண்டிகேட்டர்ஸ், இது பேஸ் சொல்யூஷன் தான் சொல்லிட்டு நான் வந்து சில இண்டிகேட்டர்ஸ் வச்சு நான் வந்து டெஸ்ட் பண்ணுவேன். அங்க வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பர் எனக்கு ரெட்டா சேஞ்ச் ஆச்சு. அந்த மாதிரி ப்ளூ லிட்மஸ் பேப்பரை நான் சொல்யூஷன்ல போடுறப்ப இந்த ப்ளூ லிட்மஸ் எனக்கு ரெட்டா சேஞ்ச் ஆச்சுன்னா ஐ கேன் சே தட் தி சொல்யூஷன் இஸ் ஆசிடிக். இதுவே நான் ரெட் லிட்மஸ் பேப்பர் நான் வந்து பேஸ்ல போடுறேன் அப்படின்னா, ரெட் லிட்மஸ் பேப்பர் எனக்கு ப்ளூவா சேஞ்ச் ஆச்சுன்னா we can say that the solution is a basic solution. So red litmus paper turns blue when treated with bases. And அதே மாதிரி they turn methyl orange to yellow and phenolphthalein to pink color. அங்க நம்ம methyl orange acidic solutionல உனக்கு pink கலரா மாறுச்சு. ஆனா methyl orange நீ வந்து பேசிக் சொல்யூஷன்ல போடுறப்ப it turns to yellow. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, methyl orange வச்சு நீ வந்து கண்டுபிடிச்சிடலாம். போட்டு இந்த சொல்யூஷன் ஆசிடா பேஸான்னு சொல்லிட்டு மீத்தைல் ஆரஞ்ச் போட்டு அந்த சொல்யூஷன் உனக்கு பிங்கா மாறுச்சுன்னா தட் சொல்யூஷன் இஸ் an acid. இதே மீத்தைல் ஆரஞ்ச் போட்டு அந்த சொல்யூஷன் வந்து உனக்கு எல்லோவா மாறுச்சுன்னா தட் சொல்யூஷன் இஸ் a base. அதே மாதிரி இன்னொரு இண்டிகேட்டர் இருக்கு, தட் இஸ் phenolphthalein. அது உனக்கு பேஸ் சொல்யூஷன்ல மட்டும்தான் உனக்கு பிங்க் கலர்ல இருக்கும், அசிடிக் சொல்யூஷன்ல உனக்கு கலர்லெஸ்ஸா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆசிட்ஸ் மாதிரி பேசஸ் ஆல்சோ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் aqueous சொல்யூஷன். ஏன்னா இதுவுமே வந்து அயானிக் சொல்யூஷனா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். என்னது? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்மளோட மெட்டல்ஸ் வந்து யூஸ்வலா பேஸோட ரியாக்ட் ஆகாது. அங்க நம்மளோட ஆசிட்ஸ் வந்து மெட்டலோட ரியாக்ட் ஆச்சு பார்த்தியா? ஆனா இங்க அப்படி கிடையாது, சில மெட்டல்ஸ் வந்து உனக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ மெட்டல்ஸ் லைக் அலுமினியம் அண்ட் ஜிங்க் வந்து உனக்கு பேசஸோட ரியாக்ட் ஆகி உனக்கு அதோட ஹைட்ராக்சைட் இல்லைன்னா அலுமினேட்ஸ் ஃபார்ம் ஆகும் வித் ரிலீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். சரியா? ஸோ அலுமினியம் எப்படி ரியாக்ட் ஆகும், அதுக்கான ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Okay, so aluminium plus sodium hydroxide will give you, along with water, it forms aluminates and hydrogen gas. So இங்கேயுமே உனக்கு hydrogen gas release ஆகுது. எல்லா மெட்டல்ஸும் ரியாக்ட் ஆகாது, பட் யூஸ்வலா சில மெட்டல்ஸ் ரியாக்ட் ஆகுறப்ப என்ன கேஸ் ரிலீஸ் ஆகுது? ஹைட்ரஜன் கேஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். இப்போ ரியாக்ஷன் வித் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ். அங்க நம்ம ஆசிட்ஸை வந்து மெட்டல் ஆக்சைட்ஸோட ரியாக்ட் ஆனா என்ன நடக்கும்னு பார்த்தோம். இப்போ நம்மளோட பேசஸ் நான் மெட்டல் ஆக்சைட்ஸோட ரியாக்ட் ஆனா என்ன நடக்கும்னு பார்க்க போறோம். ஸோ எல்லா பேசஸும் உனக்கு நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸோட ரியாக்ட் ஆகும். என்ன ஃபார்ம் பண்ணும்? சால்ட் அண்ட் வாட்டர் ஃபார்ம் பண்ணும். அங்கேயும் அதே தான். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு எனக்கு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு, திஸ் இஸ் அ நான் மெட்டாலிக் ஆக்சைடு இல்லையா? Carbon is a non-metal, this is oxygen, so this is non-metallic oxide. So, இங்கேயுமே bases when it is reacting with non-metallic oxide, it gives salt and water. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? So, reaction with metals பார்த்தோம், reaction with non-metal oxides பார்த்தோம். இப்போ reaction with ammonium salts. நம்ம bases ammonium salts ஓட react ஆச்சுன்னா what will happen? So, bases வந்து அமோனியம் சால்ட்டோட ரியாக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியம் குளோரைட். ஸோ பேசஸ் உனக்கு அமோனியம் சால்ட்டோட ரியாக்ட் ஆகுறப்ப யூ கெட் சால்ட் பிளஸ் அமோனியா கேஸ் பிளஸ் வாட்டர். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசஸ் வந்து உனக்கு அமோனியம் சால்ட்ஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா உனக்கு சால்ட் வாட்டர் அலாங் வித் அமோனியா கேஸ் வந்து உனக்கு ரிலீஸ் ஆகும். என்ன கேஸ் ரிலீஸ் ஆகுது? அமோனியா கேஸ் இஸ் கெட்டிங் ரிலீஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ் பார்க்க போறோம்.
எப்படியும் நம்ம ஆசிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி பேசஸ் வந்து they are corrosive. பேசஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இப்போ எங்க ரெண்டுத்துக்குமே உள்ள சில சிமிலாரிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஆசிட்ஸ்க்கும் பேசஸ்க்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு? ஸோ ரெண்டுமே they are corrosive in nature. அது ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ ஸ்கின்ல படிச்சுனா ஸ்கின் வந்து டேமேஜ்ட். ஸோ they are corrosive in nature and they undergo ionization. Ionization-னா ஆசிடியோ பேஸையோ நீ வந்து வாட்டர்ல போடுறப்ப அது அயன்ஸா பிரிஞ்சிரும். ஸோ they undergo ionization and they conduct electricity in aqueous solution. Electricity conduct பண்ணும் and they undergo neutralization reaction. Neutralization reaction என்ன மேம்? டவுட் வருதுல? so we will see. so ஒரு ஆசிடும் பேஸையும் நான் ரியாக்ட் பண்றப்ப if I get salt and water அதான் நான் நியூட்ரலைசேஷன் சொல்லுவேன். so இப்போ நம்ம similarities பார்த்தோம். now we have to understand the difference between acids and bases. so பசங்களா this is a very important 4-mark question. very very important 4-mark question. சரியா? so acidsக்கும் basesக்கும் what are the differences? acids உனக்கு வாட்டர்ல H+ ions ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா பேசஸ் வந்து உனக்கு OH- ions ப்ரொடியூஸ் பண்ணும். acids வந்து உனக்கு புளிக்கும். ஆனா பேசஸ் வந்து எனக்கு இனிக்கும் இல்ல கசக்கும். acids வந்து யூசுவலா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். ஆனா very few solid state. இங்க most of the bases are solid in state. and acids வந்து blue litmus paper ரெட்டா மாத்தும் and bases வந்து red litmus paper ப்ளூவா மாத்தும். இப்போ பேசஸோட யூசஸ் பார்க்கலாமா? எப்படி நம்ம ஆசிட்ஸோட யூசஸ் பார்த்த மாதிரி. so first is potassium hydroxide. இது எங்க யூஸ் பண்ணுவோம்? மேக்ஸிமம் பாத்திங் சோப்ல உனக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தண்டா பசங்களா இருக்கும். நல்லா மண்டையில ஏத்திக்கும். என்னது? மேக்ஸிமம் நம்ம குளிக்கிற சோப்ல what do you have, what base you have அப்படின்னு கேட்டா it is nothing but potassium hydroxide. and அதே மாதிரி sodium hydroxide. sodium hydroxide is used to make washing soap. டைடு சோப்பு ரின் சோப் வச்சு இப்போ இல்லை மேம் நான் வாஷிங் மிஷினில் தான் துவைப்பேன். ஓகே ஃபைன். இல்லை மேம் நான் கையால் தான் துவைப்பேன். நீ போட்டு யூஸ் பண்ணுற இந்த கையில் லாண்ட்ரி சோப் இருக்கு பார்த்தியா? அதில் உனக்கு என்ன பேஸ் இருக்கும்? யூ ஹாவ் த சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசின்ஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு உனக்கு இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன? கால்சியம் ஹைட்ராக்சைடு. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஒயிட் வாஷிங். அண்ட் அதே மாதிரி அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா they are used in antacids to cure acidity problems. ஓகே, சில நேரத்தில் ரொம்ப அசிடிட்டி ஈனோ சாப்பிட்டீங்களா அப்படிலாம் கேட்பாங்களே. ஸோ அந்த டைம்ல அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில பேசஸ் நம்ம சாப்பிடுவோம். அதுதான் நம்ம ஆன்டாசிட்னு சொல்லுவோம். அசிடிட்டி ப்ராப்ளம்ஸை யூஸ்வலாக கியூர் பண்றதுக்கு we use அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. இதுதான் மைல்டு பேஸ், அதனால சாப்பிட முடியும். எல்லாம் வந்து வெந்து போயிடும் வாய். நெக்ஸ்ட் நம்மளோட அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு is used to manufacture fertilizers, nylon, plastics and rubber. Okay, so these are the uses of bases. Okay, I think it is clear. So washing soap la, nylon la, fertilizers la, antacids la, you use bases. So bases நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். Next என்ன? Neutralization reaction. What do you mean by neutralization reaction, ma'am? நான் ஆல்ரெடி உனக்கு ஒரு ஜிஸ்ட் கொடுத்துட்டேன். ஆசிடியும் பேஸையும் ரியாக்ட் பண்றப்ப you get salt and water. அதான் neutralization. புரியலையே மேம்? Yes. When neutrality is achieved between two different chemical substances with different chemical properties through a reaction, it is called neutralization in chemistry. So acid என்றது extreme different compound, base என்றது extreme different compound. இங்க ரொம்ப acidity ஆயிடுச்சு ஸ்டமக்ல. அப்ப நீ என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிற? ஒரு பேஸ் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற. அது கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா இதுதான் என்ன பண்ணும்? அந்த ஆசிடோட ப்ராப்பர்ட்டியை நியூட்ரலைஸ் பண்ணும். இந்த பேஸ் எடுக்கிறதுனால உன்னோட பாடியில பேசிக் ப்ராப்பர்ட்டி ஒன்றும் நிறைய இல்லை. யூ ஆர் ஜஸ்ட் நியூட்ரலைசிங் இட். நீ வந்து ஈவனா ஆக்கி விடுற. புரியுதா? ஸோ நியூட்ரலைசேஷன் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் ஆசிட் அண்ட் பேஸ் ரியாக்ட் வித் ஈச் அதர் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர். ஓகே, ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னது? acid plus base will give you salt and water. This is called as neutralization reaction. So in this reaction acid and base gives
salt and water. இதுல H plus and Cl minus ions are produced by the hydrochloric acid. Na plus and OH minus are produced by sodium hydroxide. இல்லையா? So HCl plus sodium hydroxide. Okay? So HCl வந்து தண்ணில போட்டோனே H plus Cl minus ஆயிடும். NaOH தண்ணில போட்டோனே Na plus OH minus னு dissociate ஆயிடும். இல்லையா? So இப்போ என்ன ஆகும்? இந்த H plus இந்த cation இந்த anion-ஓட react ஆகும். இந்த cation இந்த anion-ஓட react ஆகும். So NaO Cl combine ஆகி you get NaCl and H OH combine ஆகி you get water. இவ்வளவுதான் neutralization reaction. Any acid with any base will give you the constituent salt plus water. எல்லா neutralization reactionலயும் என்ன common? உனக்கு water தான் common. புரியுதா? I think it is very clear. So இந்த மாதிரி எந்த ஆசிட் கொடுத்து எந்த பேஸ் கொடுத்து உனக்கு என்ன சால்ட் வரும் அப்படின்னு உன்னை வந்து predict பண்ண சொல்லுவாங்க. For example, hydrochloric acid and sodium hydroxideல உனக்கு salt NaCl. இப்போ நான் உனக்கு காமிச்சேன். வேற எடுக்கலாமா? வேற acid and base என்னது? sulfuric acid and sodium hydroxide. என்னது? sulfuric acid and sodium hydroxide. Okay? So sulfuric acid. So இந்த cation and இந்த anion. Water form ஆகும். அது confirm for sure. மீதி இருக்கிற anion cation என்ன? Na and SO4. So Na2SO4. Na2SO4 is the salt form. Sodium sulfate. Okay? So balancing acids and bases is important for our health, for our environment and for our environment. Okay? இப்போ for example நம்ம வயிறுலயுமே too much acid இருந்தா உனக்கு acidity வந்துருது. இல்லையா? So acid and base ஓட balance வந்து நம்ம உடம்புலயும் சரி நம்ம environmentலயும் சரி balanced-ஆ இருக்கிறது ரொம்பவே வந்து important. Okay? So let us study about the importance of neutralization reaction. இந்த neutralization reaction எங்கெங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு? Very important applications of neutralization reaction. First is bee bite. தேனி கொட்டி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? நிறைய பேருக்கு தேனி கொட்டி இருக்கும். ஓகே? ஸோ தேனி கொட்டினா உனக்கு வந்து வலிக்கும். என்ன மேம் சொல்லிங்க? வலிக்குமா? உயிரே போகும் மேம் சில இடத்துல. எஸ். ஸோ தேனி கொட்டுறப்ப ஏன் வலிக்குது? வை யூ கெட் தட் பெயின் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தேனி வந்து உன்னை வந்து பைட் பண்ணுறப்ப இட் இஸ் இன்ஜெக்டிங் அன் ஆசிட் இன்சைட் யுவர் பாடி தட் இஸ் கால்ட் அஸ் ஃபார்மிக் ஆசிட். நம்ம பாடியில் ஃபார்மிக் ஆசிடை உனக்கு இன்சர்ட் பண்ணிடும். இந்த ஃபார்மிக் ஆசிட் தான் உனக்கு அந்த பெயினை வந்து காஸ் பண்ணுது. ஸோ இப்போ என்னோட பாடியில் எக்ஸ்ட்ராவாக அந்த ஆசிடை வந்து நான் எப்படியாச்சும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த பெயின் போகும். ஸோ அதனால தான் நீ என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி தேனி கொட்டுச்சுன்னா டு சப்ரஸ் திஸ் பெயின் சூட்டபிள் பேஸை நான் போட்டேன்னா அந்த ரியாக்ஷன் நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ நான் என்ன சூட்டபிள் பேஸ் போடுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்வலாக வி டேக் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகே? ஸோ இந்த ஃபார்மிக் ஆசிடோட அந்த ஆசிட் அட்டாக்கை பெரிய ஆசிட் அட்டாக் இல்லை அந்த ஆசிட் இன்ஜெக்ஷனை நம்ம லைட்டாக கால்சியம் ஹைட்ராக்சைடு அதில் மேலே போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? அந்த பெயின் வந்து போயிடும். கால்சியம் ஹைட்ராக்சைடுனா இந்த சுண்ணாம்பு பேஸ்ட் இருக்கு பார்த்தியா? அதுதான் சொல்கிறாங்க. ஓகே? ஸோ தேனி கொட்டிடுச்சுன்னா உனக்கு இந்த சுண்ணாம்பு பேஸ்ட் வந்து மேலே தேய்ச்சாங்கன்னா உனக்கு அந்த பெயின் போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் எங்கே அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வாஸ்ப் பைட். என்னது? வாஸ்ப்னா என்ன? கொலவி கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து நாங்களே வந்து ஹாஃப் டேல வீட்டுக்கெலாம் போயிருக்கேன். ஸோ இப்போ இங்கேயுமே அதே மாதிரி தானே மேம்? அது ஏன் எனக்கு வலிக்குது? கொலவி கொட்டுச்சுன்னா ஆசிட் அது இன்ஜெக்ட் பண்ணிடுச்சா அப்படின்னா கிடையாது. இது உனக்கு ஆசிட் இன்ஜெக்ட் பண்ணாது, இது வந்து உனக்கு பேஸ் இன்ஜெக்ட் பண்ணும். என்னது? பேஸ் உன்னோட பாடியில இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ when we are bitten by wasp we feel the burning sensation and pain. இதனால இது வந்து ஆல்கலைன் சப்ஸ்டன்ஸை உனக்கு நம்ம பாடியில இன்ஜெக்ட் பண்ணிடும் அது கடிக்கிறப்ப. ஸோ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன எடுக்கணும்? பேஸ் எடுக்கணும். தப்பு. நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனில் ஆசிடும் பேஸும் தான் இட் கிவ்ஸ் சால்ட் அண்ட் வாட்டர். ஸோ இப்போ பேசிக் சப்ஸ்டன்ஸ் என்னோட பாடியில் இன்ஜெக்ட் ஆயிருக்கு. அப்போ நான் என்ன எடுக்க போகிறேன் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு? ஐ ஷுட் டேக் மைல்டு ஆசிட். அதுக்காக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல எடுத்து நீ கையில் போட்டேன்னா அவ்வளோதான், கை போயிடும். ஸோ யூ ஷுட் டேக் அ மைல்டு ஆசிட். ஸோ டு நியூட்ரலைஸ் த alkalinity we use vinegar which is an acid to neutralize this bite. Next என்ன? டூத் டீகே, பல் சொத்தை.
பல்லு எதுக்கு சொத்தையாது தெரியுமா? பல்லு ஒழுங்கா விளக்காததுனால அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்? நீ நல்லா சாப்பிடுவ, நல்லா சாப்பிடுவீங்க. என்னென்னமோ பர்கர், பீஸா, கேக்கு, பேஸ்ட்ரீஸ், வேஃபில்ஸ், croissant இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவ. நைட் சாப்பிட்டுட்டு பல்லு விளக்காம அப்படியே தூங்கிடுவீங்க. ஸோ இந்த வாயில உனக்கு இந்த சப்ஸ்டன்சஸ்லாம் அப்படியே இருக்கும். இது என்ன பண்ணும்? இது என்ன பண்ணும்? பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, the bacteria present in our mouth decompose the food particles stuck in the gaps between our teeth and causing acid formation. So நம்ம பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணாது இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் உனக்கு ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் ஆசிட்ஸ் இருக்கு சில ஃபுட் பார்ட்டிகல்ஸ்ல. பட் நம்ம வாயில சில பாக்டீரியா இருக்கும்ல யூஸ்வலா. மேம் நான் பல்லு விளக்குறேன், இருந்தாலுமே சில பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியா இந்த நீ ஒழுங்கா ப்ரஷ் பண்ணாம தூங்கிட்டேன்னா இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் உன்னோட வாயில இருக்கு. இப்போ இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இந்த பாக்டீரியா வந்து பிரேக் டவுன் பண்ணும். அப்போ வந்து அது நிறைய ஆசிட்ஸை என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணும். இந்த ஆசிட்ஸ்லாம் அப்படியே உன் வாயிலே இருக்கும் நீ காலையில் எந்திரிக்கிற வரைக்கும். ஸோ இந்த ஆசிட்ஸ்லாம் அப்படியே என்ன பண்ணும்? உன்னோட டூத் எனாமல், என்னது உன்னோட டூத் எனாமலை, அதாவது இந்த வெள்ளையாருக்கு பற்றி அதான் எனாமல்னு சொல்லுவோம். இந்த டூத் எனாமலை அப்படியே வந்து டீக்ரேட் பண்ணும். டூத் எனாமலை அப்படியே டீக்ரேட் பண்ணி என்ன ஆகிடும்? உனக்கு பல் சொத்தை ஆகிவிடும். அதனால் நான் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுருந்தேன்னா, வெளில போய் சாப்பிட்டுருந்தேன்னா பிரஷ் பண்ணிட்டு போய் தூங்குங்க. பிரஷ் பண்ணிட்டு போய் தூங்குங்க. ஏன்னா நீ பிரஷ் பண்றப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி பாக்டீரியா ஆல்ரெடி இந்த ஆசிட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். பட் நீ பிரஷ் பண்றப்ப டூத் பேஸ்ட்ல என்ன இருக்கு? மேம் டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கு. அதையும் தாண்டி டூத் பேஸ்ட்ல மெயினா உனக்கு என்ன இருக்கு? டூத் பேஸ்ட்ல உனக்கு பேசஸ் இருக்கு. ஸோ உன்னோட வாயில ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்போ நீ பேஸை வச்சு நீ வந்து ரியாக்ட் பண்ண வைக்கிற. ஸோ யூ கெட் நியூட்ரலைஸ். அந்த ரியாக்ஷன் அங்கே நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடந்துரும். ஸோ உனக்கு டூத் டிகே நடக்காது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம டூத் பேஸ்ட்டை வச்சு ப்ரஷ் பண்ணிட்டு நம்ம உள்ள போகணும், தூங்க போகணும். ஆசிடிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வயிற்றுல ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது இருக்கிறதுனால தான் உனக்கு ஃபுட் வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ டியூ டு எக்ஸசிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன் அவர் ஸ்டமக் நம்மளுக்கு சில நேரத்தில் என்ன ஆகும்? ஒரு பர்னிங் சென்சேஷன் வரும். ஓகே, அப்படி இது வரையும் அப்படியே சாப்பாடு நிற்கிற மாதிரி உனக்கு இருக்கும். யூ ஃபீல் பர்னிங் சென்சேஷன் அப் டு திஸ் இல்லையா? ஸோ அதான் நம்ம அசிடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நிறைய ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி உனக்கு நடக்குது. ஸோ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு டேக் சம் பேஸ். ஓகே, ஆன்டாசிட் எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி உனக்கு அடிக்கடி நடந்துச்சுன்னா அல்சர் வந்துடும். டு ப்ரிவென்ட் திஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆன்டாசிட்ஸ் எடுக்க போகிறோம். அதாவது மைல்டு பேஸஸை நம்ம சாப்பிட்டோம் அந்த டைமில். அப்படின்னா வீக் பேஸஸ் அந்த டைமில் நம்ம எடுத்துக்கிட்டோம், லைக் அலுமினியம் அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த பேர்லாம் ரொம்ப முக்கியம். இந்த டூத் டிகே அப்போ நீ வந்து என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண கேட்பாங்க. எக்ஸாக்டாக நீ அந்த பேஸஸ் பேர்லாம் மென்ஷன் பண்ணணும், இல்லை மார்க் வராது. இல்லை மார்க் வரவே வராது. ஓகே, ஸோ நீ இந்த வீக் பேஸை நீ எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடந்துடும். அப்புறம் உனக்கு அசிடிட்டி ஸ்டாப் ஆகிடும். அக்ரிகல்ச்சரில் எப்படி உனக்கு இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஸோ யூஸ்வலாக பார்த்தோன்னா சாயிலில் அசிடிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப ஆசிடிக்காக இருக்குது அப்படி சாயில்னா எல்லா பிளான்ட்டுக்குமே எல்லா செடியும் வந்து உனக்கு வளருமானா கிடையாது. சில செடிங்க தான் அசிடிக் சாயிலில் வளரும், சில செடி வந்து பேசிக் சாயிலில் வளரும், சில செடி வந்து நியூட்ரல் சாயிலில் வளரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக அசிடிக் சாயில் வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப அசிடிக்காக இருக்கிறதுனால சாயில் இவங்க என்ன பண்ணுவாங்க? சில லைம் ஃபர்டிலைசர்ஸ். லைம்னா என்ன? லைம்னா கால்சியம் ஆக்சைடு, தட் இஸ் அ பேஸ். ஸோ இந்த அசிடிக் சாயில்ல இவங்க இந்த லைம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ தட் லைமோ இல்லை லைம் ஸ்டோனோ ஆட் பண்ணுவாங்க, ஆர் ashes of burnt wood, so that acid and base react ஆகி அந்த சாயில் நியூட்ரல் ஆயிடும். ஸோ அக்ரிகல்ச்சர்லையும் நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வர கழிவுகள், எஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ் கண்டெயின் ஆசிட்ஸ். அதெல்லாம் வந்து ப்ராப்பராக அவங்க வந்து ட்ரீட் பண்ணி தான் தண்ணி உனக்கு வாட்டர் பாடிஸ்ல ரிலீஸ் பண்ணுறாங்களா? கிடையாது இல்லையா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வர அந்த வாட்டர்ஸ் எஃப்ளூயன்ஸ்,
அதில் நிறைய ஆசிட்ஸ் இருக்கும், லைக் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இதை வந்து நீ அப்படியே வந்து வாட்டர் பாடிஸில் விட்டுட்டேன்னா என்ன ஆகும்? வாட்டர் பாடிஸில் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? அங்கே இருக்கிற லிவிங் ஆர்கானிசம், அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், அக்வாட்டிக் பிளான்ஸ்லாம் இந்த ஆசிட்ஸ்லாம் பட்டு அது வந்து வளராது. ஸோ இந்த வாட்டரை, இந்த எஃப்ளூயன்ஸை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். நியூட்ரலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாட்டர் பாடிஸில் ரிலீஸ் பண்ணணும். ஸோ நியூட்ரல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கிற இந்த எஃப்ளூயன்ஸில் நம்ம சில பேசஸ் ஆட் பண்ண போகிறோம் பை ஆடிங் லைம், ஸோ தட் த எஃப்ளூயன்ட் இஸ் கெட்டிங் நியூட்ரலைஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம ரிவர் ஆர் லேக்ல நம்ம டிஸ்சார்ஜ் பண்றோம். சரியா? ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர்டா பசங்களா? அண்ட் அதே மாதிரி பவர் ஸ்டேஷன்ல fossil fuels such as coal are burned to produce electricity. என்னது? சில இண்டஸ்ட்ரீஸ் பவர் ஸ்டேஷன்ல நம்ம கோலை பர்ன் பண்ணி தான் எலக்ட்ரிசிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ fossil fuel பர்ன் பண்றதுனால, இந்த கோலை பர்ன் பண்றதுனால we get sulfur dioxide gas. இது ஒரு அசிடிக் பொல்யூட்டன். இது இந்த கேஸ் வானத்தில் இருக்கிற இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறிடும், அப்புறம் ஆசிட் ரெயின் வர ஆரம்பிச்சிடும். இது அப்படியே அப்போ நான் வந்து ரிலீஸ் பண்ணலாமா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸை? ஸோ நான் நியூட்ரலைஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்து அதுலேயுமே வந்து இந்த கேஸில் பவுடர்ட் லைம் ஆர் லைம் ஸ்டோன் ஆட் பண்ணி என்ன பண்ணுறேன், ஐ எம் நியூட்ரலைசிங் இட். ஸோ எனக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகாது. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெய்லி அப்ளிகேஷன். ஸோ பசங்களா, applications are very important from your exam point of view. Next என்ன அப்படின்னு பார்த்தோம்னா indicators. ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர். நான் ரைட்ல போறேன்னா ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட்ல போனா லெஃப்ட் இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டர் கிடையாது. இந்த இண்டிகேட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொல்யூஷன் ஆசிடா பேஸா நான் கண்டுபிடிக்கிறதுக்கு வித்தவுட் டேஸ்டிங். அதாவது எல்லா ஆசிடையும் இது ஆசிடான்னு சொல்லிட்டு நான் வாயில வச்சு பார்க்க முடியுமா? அவ்வளவு நான் வாய் வந்து போயிடும். So without tasting it or touching it, I am going to find it out. And the solution acid or base na kandupidikanuna, I use some substance called as indicator. So which indicates the acidic or basic nature of a solution by suitable color change. So in the indicator நம்ம அந்த substanceல போடுறப்ப அந்த சொல்யூஷன் வந்து கலர் சேஞ்ச் ஆகும், இல்லைனா இது கலர் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு அந்த சொல்யூஷன் வந்து அசிடிக்கா பேசிக்கா நான் கண்டுபிடிக்க போறேன். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இண்டிகேட்டர்னு சொல்லி. இது உனக்கு நேச்சுரலாகவும் இருக்கலாம், சிந்தட்டிக் இண்டிகேட்டராகவும் இருக்கலாம். ஸோ நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் ஆர் த சப்ஸ்டன்சஸ். இந்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, விச் ஆர் அப்டெயின்ட் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்சஸ். லைக் லிட்மஸ் பேப்பர்லாம் லைக்கன் அப்படின்ற ஒரு பிளான்ட்ல இருந்து தான் உனக்கு அந்த லிட்மஸ் பேப்பர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லிட்மஸ் பேப்பர், டர்மரிக் ஜூஸ், இதுவுமே ஒரு இண்டிகேட்டர் தான். சைனா ரோஸ் பெட்டல்ஸ், சைனா ரோஸ் பெட்டல்ஸ்னா செம்பருத்தி பூவோட எதழ். கேபேஜ், ரெட் கேபேஜ் ஜூஸ், கிரேப் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ். என்ன மேம் எல்லாம் ஜூஸா சொல்றீங்க, இது குடிக்கிறதுக்கா? இல்லடா பசங்களா, இதை வந்து நம்ம ஒரு சொல்யூஷன்ல போட்டு கலர் சேஞ்ச் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த சொல்யூஷன் ஆசிடா பேஸான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எஸ், எப்படி மேம் அப்படின்னா, எஸ் வில் see it. டர்மரிக் இண்டிகேட்டர். ஸோ டர்மரிக் சொல்யூஷன் எடுத்துக்கோயேன். சில நேரத்தில் நம்ம வெள்ளை சட்டையில ஏதாச்சும் சாம்பார் காரெல்லாம் பட்டுருச்சுன்னு வையேன், சாம்பார் வந்து மஞ்சளா இருக்குமா, அப்ப அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அதை துவைக்கிறப்ப சோப் போடுவாங்களா, அப்ப அந்த சாம்பார் கார பட்ட இடத்துல மஞ்சள் கலரா இந்த அந்த இடத்துல சோப் போட்டோன்னு ரெட்டா மாறிடும். எதனாலும் தெரியுமா? பிகாஸ் டர்மரிக் இஸ் அன் இண்டிகேட்டர். சோப்பு வந்து பேஸ் இல்லையா, ஸோ டர்மரிக் உனக்கு பேஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா இட் வில் சேஞ்ச் இன்டு ரெட் கலர். ஸோ அதை வச்சு அந்த சொல்யூஷன் வந்து நம்ம அந்த சொல்யூஷன் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பேஸ்னு கண்டுபிடிக்கலாம். அதுவே ஆசிடோட டர்மரிக் வந்து இட் வில் பி எல்லோ இன் கலர் தான். ஓகே, ஸோ இந்த இப்போ டர்மரிக் சொல்யூஷன் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அதை ஒரு பிளாட்டிங் பேப்பரில் போட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை தான் நான் இண்டிகேட்டராக நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு சொல்யூஷன் எடுக்கிறேன். ஓகே, ஒரு சொல்யூஷன் எடுக்கிறேன். அந்த சொல்யூஷனில் இந்த ஓகே இப்போ ஒரு சொல்யூஷன் எடுக்கிறேன், பிளாட்டிங் பேப்பரில் இந்த சொல்யூஷனை போடுறேன். ஓகே, அதாவது இந்த டர்மரிக் இண்டிகேட்டர் பேப்பரில் அந்த சொல்யூஷனை போடுறேன். அந்த டர்மரிக் இண்டிகேட்டர் பேப்பர் எந்த ஒரு கலர் சேஞ்சும் இல்லாமல் மஞ்சள் கலர்லேயே இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் வந்து ஆசிட். இதுவே நான் அந்த சொல்யூஷனை போடுறப்ப எனக்கு அந்த சொல்யூஷன் ரெட் கலராக மாறிடுச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து பேஸு. ஸோ டர்மரிக் இண்டிகேட்டர் ஆல்சோ ஷோஸ் வெதர் த சொல்யூஷன் இஸ் ஆசிட் ஆர் பேஸ். ஸோ டர்மரிக் சொல்யூஷன் உனக்கு எல்லோவாகவே இருந்துச்சு அப்படின்னா the solution is an acid.
இதுவே டர்மரிக் சொல்யூஷன் எனக்கு ரெட்டா மாறுச்சு அப்படின்னா this is a base. மண்டல ஏத்திக்கோங்க. Okay? So you can try it out with in your home. Next என்ன hibiscus flower indicator. செம்பருத்தி இதழோட solution. So சில hibiscus flowers நான் warm waterல வந்து soak பண்றேன் 5 to 10 minutes. அப்புறம் அது hibiscus flower solution மாறிடுச்சா இப்போ இந்த சொல்யூஷனை தான் நான் இண்டிகேட்டரா எடுக்க போறேன். இப்போ இந்த சொல்யூஷனை நான் என்ன பண்றேன் acidic solutionல போடுறேன். ஓகே இந்த ஒரு drop எடுத்து நான் வந்து acidic solutionல போடுறேன். இன்னொருல நான் basic solutionல போடுறேன். என்னது இந்த இண்டிகேட்டரை acidic solutionல என்னோட hibiscus flower indicator வந்து it will change into deep pink. deep pink மாறிடும். அப்படி மாறுச்சுனா அந்த சொல்யூஷன் வந்து acid. இதுவே basic solutionல என்னோட hibiscus solution எப்படியா மாறும்? It will be changed into green. அத வச்சு அந்த சொல்யூஷன் ஆசிடா பேஸா கண்டுபிடிப்பேன். சோ இந்த hibiscus இந்த எக்ஸ்ட்ராக்ட் நான் ஒரு சொல்யூஷன்ல போடுறேன். அந்த சொல்யூஷன் எனக்கு green மாறுது அப்படினா I will say that solution is base. இதுவே deep pink கொடுக்குதுனா that solution is an acid. புரியுதா? Next என்ன beetroot juice indicator. Next என்ன beetroot juice அதே மாதிரி beetroot juice நீ எடுத்துக்கறேன். இத நீ acid solutionல போடுற அப்படி பார்த்தனா என்னது beetroot juice acid solutionல நீ போடுற basic solutionல நீ போடுற அப்படினா that will also show whether the solution is acidic or base. So என்ன color change நடக்கும்? Okay, so beetroot juice வந்து உனக்கு acidic solutionல என்ன ஆகும் and basic solutionல என்ன ஆகும் அப்படி பார்த்தனா acidic solutionல it will be reddish in color and basic solutionல it will be yellow in color. I think it is clear. Okay, so reddish or pinkish or இதுல yellow or deep purple கொடுக்கும். Okay, so this is about natural indicators. மூணு பார்த்தோம், turmeric, hibiscus extract and beetroot juice பார்த்தோம். Okay, so you can do this activity so that beetroot indicator work ஆகுதா நீ வந்து பார்க்கலாம். Next natural indicator என்ன very very important. This is nothing but litmus indicator. இதுதான் உன்னோட laboratoryல யூஸ் பண்ணுவாங்க and this is more convenient for us. So litmus paper இதான் ரொம்ப commonly used indicator. இது வந்து நம்ம lichens plantல இருந்து உனக்கு extract பண்ணுவாங்க. இது சொல்யூஷனாவும் இருக்கும் உனக்கு பேப்பராவும் இருக்கும். Okay, so litmus paper உனக்கு blue litmus paper உனக்கு ரெட்டா எந்த சொல்யூஷன்ல மாறும்? blue litmus paper உனக்கு ரெட்டா மாறுச்சுனா the solution is acidic. இதுவே red litmus paper எனக்கு ப்ளூவா மாறுச்சு அப்படினா the solution is basic. என்னது blue litmus ரெட்டா மாறுச்சுனா the solution is acidic. red litmus ப்ளூவா மாறுச்சுனா the solution is basic. சரியா? So yeah, we'll do this activity. Okay, so lemon juice. Okay, lemon juice. This is acid. First, this acid or base. This is acid. This is acid. This is base. This is base. This is acid. Red litmus la no change. Another no change. Blue litmus acid solution la red da maru. So this is an acid. Already நம்ம acid கண்டுபிடிச்சாச்சு. Next vinegar. Vinegar is a vinegar வந்து red litmusல உனக்கு blueவா change ஆகாது. Blue litmus will change into red. So this is also an acid. Calcium hydroxide எனக்கு red litmusல blueவா change பண்ணும். Blue litmus redடா change ஆகாது and this is a base.
bathing soap red litmus blue change பண்ணும் and blue litmus red change பண்ணாது and this is a base. Orange juice red litmus blue change பண்ணாது blue litmus red change பண்ணும் and this is an acid. Yes, clear? So next indicators என்ன natural indicators நம்ம பார்த்தோம். Now we are going to see about synthetic indicators. So இது வந்து உனக்கு natural sourcesல இருந்து நம்ம obtain பண்ணல, நம்ம artificially create பண்றோம். Those are synthetic indicators. Okay? An indicator prepared from artificial substances, அதான் நம்ம synthetic indicators னு சொல்றோம். So main two indicators are very important, very important. என்னது? Phenolphthalein and methyl orange. Okay? So phenolphthalein first பார்க்கலாம். Phenolphthalein அப்படின்றது ஒரு colorless compound தான். Okay? இதோட alcoholic form தான் நம்ம இண்டிகேட்டரா நம்ம யூஸ் பண்றோம். phenolphthalein உனக்கு கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். phenolphthalein சொல்யூஷனை நீ வந்து ஆசிட்ல போட்ட அப்படின்னா அது அப்படியே கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். இதுவே phenolphthalein சொல்யூஷனை நீ பேசிக் சொல்யூஷன்ல போட்டனா the solution will turn pink in color. புரியுதா? So it is colorless in acidic solution but turns pink in basic solution. So இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Next indicator என்ன? methyl orange. So solid methyl orange நம்ம hot waterல dissolve பண்ணி அதோட filtrate தான் நம்ம இண்டிகேட்டரா யூஸ் பண்றோம். So நம்ம methyl orange வந்து உனக்கு acidல பார்த்தனா it will be red in color. இதுவே basic solutionல நம்ம methyl orange போட்டோம்னா it will be yellow in color. Okay? So இந்த ரெண்டு இண்டிகேட்டர் தான் நீ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Okay? So blue litmus acidic solutionல ரெட்டா மாறும். Basic solutionல no change in color. Red litmus acidic solutionல no change in color, basic solutionல blue change ஆகும். phenolphthalein acidic solutionல colorless, basic solutionல pink. இதை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா BP ஞாபகம் வச்சுக்கலாம். Basic solutionல pink மாறும் phenolphthalein. methyl orange வந்து உனக்கு acidic solutionல ரெட்டா இருக்கும், basic solutionல yellowவா இருக்கும். சரியா? So that's all about acids and bases da பசங்களா. So இந்த acids and basesல நம்ம நிறைய concepts வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆரம்பத்துல இருந்து பார்த்தனா acids and basesனா என்ன? acidsனா என்ன? அதோட properties என்ன? அதோட physical properties என்ன? chemical properties என்ன? நிறைய reactions பார்த்தோம். uses of acids பார்த்தோம். Next basesனா என்ன? அதோட properties பார்த்தோம். physical properties, chemical properties and அதோட uses நம்ம பார்த்தோம். அங்கேயும் reactions ஞாபகம் வச்சுக்கணும். Next neutralization reaction na என்னன்னு பார்த்தோம். acidum base react ஆகி when it gives salt and water, that is neutralization reaction. அதோட applications நிறைய பார்த்தோம் இல்லையா? and next என்ன பார்த்தோம்? we talked about indicators. எல்லா acid and base நாக்குல போட்டு டெஸ்ட் பண்ணி புளியுதா கசக்குதான்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சொல்யூஷன் ஆசிடா பேஸா கண்டுபிடிக்க முடியுமா? நாக்கு வெந்து போய் கலர் சேஞ்ச் வச்சு நான் அந்த சொல்யூஷன் ஆசிடா பேஸா கண்டுபிடிக்கணும். that's why we use indicators. so indicators la there are two types ன்னு பார்த்தோம். natural and synthetic indicators. அதுலயும் நிறைய types of indicators பார்த்தோம். அந்த ஒவ்வொரு இண்டிகேட்டரும் ஆசிட்ல என்ன கலரா மாறும், பேஸ்ல என்ன கலரா மாறும்னு பார்த்தோம். இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே? சோ இதோட சிம்பிள் எனக்கு வந்து இந்த ஃபார்முலா ஷீட் மாதிரி கொடுங்க மேம் அப்படின்னா நீ வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ண I'll send that in வாட்ஸ்அப் சேனல். ஓகே? சோ நம்ம ஆசிட்ஸை பத்தி பார்த்தோம். ஓகே? ஓகே and next bases பத்தி பார்த்தோம். and நம்ம neutralization reaction பத்தி பார்த்தோம் and நம்ம indicators பத்தி பார்த்தோம். so book back questions நீங்களே வந்து solve பண்ணுங்க. that is very recommended. அது தவிர்த்து I'll solve some of the questions. மீதியோட answers you can pin in the you can see in the comment section. இல்ல நீங்களுமே வந்து comment sectionல answer பண்ணலாம். சரியா? so we'll solve the book back questions. so acids are sour in taste. Aqueous solutions of dash conduct electricity. Acid or base or salt or all of these are. All of this. In acidic solution, blue litmus changes to red in color. Base is a substance that gives OH minus ions on dissolving in water. Sodium hydroxide is the alkali because அது waterல soluble ஆகும். Red adenine contains formic acid. Magnesium hydroxide are used for treating acidity.
Acid mixed with base forms salt and water. Neutralization reaction. We brush our teeth with toothpaste because toothpaste la enna irukku? Poyum தாண்டி first basic base இருக்கு. In basic solution, turmeric indicator paper changes from yellow to red in color. Okay? Next, benzoic acid எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? For the preservation of food preservation. The word sour refers to Latin என்னது? Acidus. Bases are bitter in taste. Chemical formula of calcium oxide is CaO. Wasp sting contains alkaline substance. Turmeric is used as an indicator. In acidic solution, color of hibiscus indicator paper will be hibiscus indicator paper. இல்லையா? In deep pink or red. Most of the acids are not soluble in water. அப்படின்னு சொல்றாங்க. It's true. இல்லையா? So acids are bitter in taste, false. Acids are sour in taste. Bases are soapy to touch when they are dry, false. Aqueous இருந்தா மட்டும்தான் அது வந்து soapy-ஆ இருக்கும். Acids are corrosive in nature, true. All bases are alkalis, false. All alkalis are bases, but all bases are not alkalis, so false. Hibiscus flower is an example for natural indicator, true. இல்லையா? Next போலாமா? Answer briefly, define acid. So acid is a substance which gives H+ ions in water. Physical properties of acids, நிறைய properties பார்த்துரும். அதுல ஏதாவது 4 physical properties like corrosive in nature, soluble in water இல்லையா, அதே மாதிரி அது electricity conduct பண்ணுமா இல்லையா, any 4 physical properties. Next is similarities between acids and bases. Like both are corrosive in nature, undergo neutralization reaction. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? So similarities தனியா நான் வந்து கொடுத்திருந்தேன். அதை நீ வந்து மென்ஷன் பண்ணணும். Difference between acids and bases அந்த tabular column பார்த்துக்கோங்க. Indicatorனா என்ன? By change in color அது அந்த என்ன பண்ணும்? அந்த solution வந்து acid or base நமக்கு indicate பண்ணும். Neutralization reaction என்ன? Acid and base when they react with each other they give salt and water. Physical properties of base, நிறைய physical properties, அதில் any 4 you have to write. Answer in detail, uses of acids. நிறைய uses பார்த்தோம். அதில் ஒவ்வொரு ஆசிடோட பேரை மென்ஷன் பண்ணி அது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுதணும். ஓகே, ஆல் 5 ஆசிட்ஸ் பற்றியாச்சும் நீ மினிமம் எழுதணும். அதே மாதிரி தான் பேசஸ், எனி 5 பேசஸ் அதோட யூசஸ் வித் நேம். Neutralization reactions in our day-to-day life, wasp sting, bee sting, tooth decay, agriculture, industries, இங்க எல்லாத்தையுமே neutralization reaction நடக்குது. அதில் என்னென்ன பேஸு, என்னென்ன ஆசிடு, அதை பற்றிலாம் வந்து நீ வந்து மென்ஷன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக எழுதணும். சரியா? How will you prepare natural indicator from turmeric powder? Turmeric powder நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை நம்ம blotting paperல போட்டு ட்ரை பண்ணோம்னா you get strips of turmeric paper. அதை நம்ம வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம indicator paper யூஸ் பண்ணிக்கலாம். Higher order thinking skills. Last-ஆ Vinu and Priyan take their lunch at school. Vinu வந்து லெமன் ரைஸ் சாப்பிட்றா, பிரியன் வந்து கர்ட் ரைஸ் சாப்பிட்றா. ரெண்டு பேருக்குமே புளிப்பா தான் இருக்கு. எதனால அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா லெமன் ரைஸ்ல உனக்கு லெமன் இருக்கு, லெமன் கண்டெய்ன்ஸ் சிட்ரிக் ஆசிட், அண்ட் கர்ட் ரைஸ்ல கர்ட் இருக்கு. கர்ட்னா கர்ட்ல என்ன ஆசிட் இருக்கும்? லாக்டிக் ஆசிட். ஸோ போத் ஹேவ் ஆசிட் இன் தெம். அதனால அது சோரா இருக்கு, புளிக்குது. நெக்ஸ்ட், ஹேஷ்னா அண்ட் கீர்த்தி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். Kirti's teeth are with white without caries, but Heshna has teeth with caries. Caries-na அந்த tooth decay. ஓகே, ஹேஷ்னாவோட பல்லுல மட்டும் ஏன் வந்து பல் சொத்தை இருக்கு, அந்த ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹேஷ்னா வந்து ஏதாச்சும் நிறைய ஜூஸு சுகரி சப்ஸ்டன்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பல்லு விளக்காம அப்படியே விட்டுருப்பா. ஆனால் நம்ம கீர்த்தி வந்து அப்படி இருக்க மாட்டா, அவள் ப்ரஷ் பண்ணிட்டு தான் போய் தூங்குவா போல. ஸோ இவ ப்ரஷ் பண்ணாமே விடுறதுனால இந்த மவுத்தில் இருக்கிற பாக்டீரியா இந்த சுகர் பார்ட்டிகல்ஸோட ரியாக்ட் ஆகி ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். அண்ட் இந்த ஆசிட்ஸை வந்து ப்ராப்பராக நியூட்ரலைஸ் பண்ணாமல் விட்டுட்டா, ப்ரஷ் பண்ணாமல் விட்டுட்டா, ஸோ அது வந்து டூத் எனாமலை டீக்ரேட் பண்ணுது. சரியா? ஸோ அதனால தான் அவளோட பல்லு அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் இட். டூத் டீகே எதனால வருது அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும் இங்கே. ஓகே, ஸோ yes பசங்களா, we are done with this chapter acids and bases.
ஆசிட்ஸ்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் பார்த்தோம், பேசிஸ்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் பார்த்தோம், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அதோட வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம், அண்ட் இண்டிகேட்டர்ஸோட டைப்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஐ ஹோப் ஸோ யூ என்ஜாய் திஸ் செஷன். பயங்கரமாக ரொம்ப டீட்டெயிலாக நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ புக் பேக் கொஷின்ஸை ப்ராப்பராக வந்து படிச்சுக்கோங்க, பிகாஸ் எக்ஸாமில் உனக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒன் ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த சாப்டர் உனக்கு சூப்பராக புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஐ அண்டர்ஸ்டுட் இட் மேம் அப்படின்னு நீ வந்து போடணும். ஸோ வில் see you in the next video, and then bye bye from Aishwarya ma'am. Thank you so much and take care பசங்களா. Bye bye.